அயோத்தியா காண்டம் சாப்டர் 24. ராமன் தர்மத்திலிருந்து விலகவே மாட்டான். அவனுடைய அப்பாவின் வார்த்தைப்படிதான் அவன் நடப்பான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படிங்கறத கௌசல்யை நன்னா தெரிஞ்சுட்டா. அந்த சமயத்துல கண்ணீர் விட்டு அழறது ஒரு அபசகுணமாக இருக்குமே அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணீரை அடக்கிண்டு, எனக்கும் தசரதருக்கும் அருமை குழந்தையாக பிறந்த நீ இதுவரையில துக்கத்தையே அறியாதவன். அவன் ராஜா வீட்டு குழந்தையாச்சே, அவனுக்கு என்ன துக்கம் இருக்க போறது? காட்டுல போய் அங்கே உதிர்ந்து கிடக்கக்கூடிய நெல் மணிகளை ஒண்ணு ஒன்னா பொறுக்கி தின்னுண்டு எப்படியப்பா நீ பழைக்க போற? உன்னுடைய வேலைக்காரர்களும் மற்றவர்களும் சுவையான அன்னத்தை சாப்பிட்டு சுகமாக இங்கே இருக்காளே, அவளுக்கு பிரபுவான நீ காட்டுல பழங்களையும் கிழங்குகளையும் வேர்களையும் சாப்பிட்டு எப்படியப்பா நீ இருப்பாய்? ராமன் தசரதருக்கு மூத்த புத்திரன். அவனிடத்தில் அவருக்கு எல்லையில்லாத பிரீதி உண்டு. உத்தம குணங்கள் எல்லாம் உடையவன். அப்படி இருந்தும் கூட அவனை ராஜ்யத்திலேந்து துரத்திட்டாரே அப்படின்னு ஒருத்தர் கேட்டா அத யாரானு நம்புவாளா? அப்படியே நம்பினா கூட ராமனுக்கே இப்படி ஒரு ஆபத்து வந்துடுத்தே, அப்ப நம்ம கதி எல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு பயப்பட மாட்டாளா? எல்லா பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நீயே காட்டுக்கு போகும்படி இப்படி நடந்ததை நினைச்சா எல்லோருக்கும் இது தெய்வ சக்தி, அதை விட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் தோணும். உன்னை விட்டு பிரியறதுனால சோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு வனத்துல இருக்கக்கூடிய பூண்டுகளை காட்டு தீ எப்படி அழிக்குமோ அதே போல என்ன எரிக்கிறதே ராமா. அதுக்கு என் தேகம்தான் இருப்பிடம். உன்னை பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிற அந்த காத்துனால அந்த தீ இன்னும் வளர்றது. உன்னை நினைச்சு வருந்தக்கூடிய என்னுடைய துக்கமே அதை போஷிக்கக்கூடிய சமித்துக்கள். ஒரு தீ இன்னும் நன்னா எரியணும்னா சமித்துக்கள் எல்லாம் போடுறோம் இல்லையா? அதே போல ஒன்ன நினைச்சு வருந்துற என்னுடைய துக்கமே அதுக்கெல்லாம் சமித்துக்களாக ஆகிறது. ஆறாக பெருகும் என்னுடைய கண்ணீரு அதுல ஹோமம் செய்யப்படும் ஆகுதிகள். உன்னை பத்தின கவலைகள் ஏற்படுறதோலையோ எனக்கு, அதனால உண்டாகக்கூடிய அந்த உஷ்ணம்தான் அதிலிருந்து கிளம்பக்கூடிய ஹோம புகை. இவைகளை எல்லாம் சேர்த்து வைக்கும் புருஷ பிரயத்தனம் எது தெரியுமோ? அது என்னோட பெருமூச்சு. அது அணைக்கும் ஜலத்தை போன்றவன் நீ மட்டும்தான். அந்த ஜலம் இல்லாமல் இந்த பாழும் நெருப்பு வளர்ந்து என்ன நாசம் பண்ண போறது. தன்னோட கண்ணுக்குட்டிய தொடர்ந்து பசு போவது ஒரு ஆச்சரியமா? நீ எங்க போறையோ அங்க நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி கௌசல்யை சொல்றா. ராமன் சொல்றான், அம்மா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நன்னா யோசிக்கணும். நானும் காட்டுக்கு போய் நீங்களும் என்னோட வந்துட்டா கைகேயால வஞ்சிக்கப்பட்ட என்னோட அப்பாவை நாம கை விட்டுட்டா அவர் நிச்சயமாக பொழைக்க மாட்டார். சாதாரணமா ஸ்திரீகளுக்கு பர்த்தாவை கைவிடுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொடூரமான செயல்தான். தாங்களோ அத மனசாலும் நினைக்கிறது கூட சரியாக இருக்குமா அம்மா? என்னுடைய அப்பாவான சக்கரவர்த்தி உயிரோட இருக்கும் போது தாங்கள் அவருக்கு சிசுருஷை செய்ய வேண்டியது நியாயமான தர்மம் இல்லையா அம்மா அப்படின்னு சொல்ற. கௌசல்யை மகா தர்ம சிந்தை உடையவள். அதனால ராமனுடைய வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்டு சரிப்பா அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். இருந்தாலும் கூட அவளுடைய மனசுல இருக்கும் துக்கத்தை நீக்கி புத்திய ஸ்திரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாங்களும்
நானும் மகாராஜாவினுடைய ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள்தான் இல்லையா? அவர் நம்மை ஆளக்கூடிய அரசன், நம்மை போஷிக்கும் பிரபுவும் அவர்தான். நமக்கு தர்மத்தை உபதேசிக்கும் குரு அவர்தான். குணங்களால் எல்லோரையும் காட்டிலும் அவர் மேலானவர், எல்லோருக்கும் அதிபதி. 14 வருஷங்களை ஒரு க்ஷணம் போல காட்டுல விளையாட்டா கழிச்சுட்டு மறுபடியும் வந்து உங்களுடைய பாதங்களுக்கு நான் பணிவிடை செய்வேன் அப்படின்னு சொல்லி ராமன் கௌசல்யனுடைய மனசுக்கு இன்னும் கொஞ்சம் அவளுடைய மனசை ஸ்திரப்படுத்துறதுக்காக பேசுறார். வேற வழியே இல்லாம மனசை தீர்த்திண்டு வேற என்ன பண்ண முடியும் அவளால? கௌசல்யை ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கும் தான் அயோத்தியில இருக்கிறதுக்கும் சம்மதம் கொடுக்கிறார். இருந்தாலும் கூட அவரிடத்தில் தான் வைத்திருக்கும் அந்த பிரீத்தியும் தன் சக்களத்திகளினுடைய துஷ்ட சுபாவத்தையும் நினைச்சு நினைச்சு அவளுக்கு கண்ணீர் அப்படியே வழிஞ்சு கொட்டுறது. ராமா, இந்த துஷ்ட ஸ்திரீகளின் நடுவுல நான் எப்படிப்பா இருக்க போறேன்? காட்டுல இருக்கும் மிருகங்களை போல உன்னோட நான் சந்தோஷமா காலத்தை கழிப்பேனே. என்னால உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் வராது. உங்க அப்பா உத்தரவுப்படி காட்டுக்கு போகணும் அப்படின்னு உனக்கு இஷ்டம் இருந்தா என்னையும் கூட்டிண்டு போயேன்பா அப்படின்னு சொல்லி கௌசல்யை சொல்றார். மற்றவாளுக்கு ஏதாவது துக்கம் வந்தால் ராமனுடைய மனசும் அவளை மாதிரியே பரிதவிக்கும். அப்பேற்பட்ட ஒரு இளகிய மனசு உடையவர் ராமர். ஆனால் தந்தையினுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற தர்மத்துக்கு எங்கேயானும் குறைவு வந்துடுமோ அப்படின்னு பயந்துண்டு கௌசல்யனுடைய துக்கத்தை பார்த்து தானும் துக்கப்படாம, ஏன்னா அவருடைய இயற்கை சுவாவத்துக்கு அது வித்தியாசப்பட்டது. அதனால மனோதைரியத்தினால தன்னோட துயரத்தை அடக்கிக்கிறார். அம்மா தான் வனத்திற்கு போக சம்மதித்தவுடன் அவளுடைய துக்கத்தை சற்று ஆற்றுவதற்காக தன்னோட துக்கத்தை வெளியில சொல்லி அழுதுண்டு, ஸ்திரீகள் பிழைத்திருக்கும் வரையில் பர்த்தாவே அவர்களுக்கு தெய்வம், பர்த்தாவே அவர்களுக்கு பிரபு. இப்போ தங்களுக்கும் எனக்கும் மகாராஜா தான் பிரபு. பூமண்டலாதிபதியான அவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது நாமெல்லாம் எப்படி அனாதைகளாக முடியும்? மேலும் சக்களத்திகள் தங்களுக்கு கொஞ்சமாவது கெடுதி பண்றதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லையே. எனக்கு பதிலாக இந்த ராஜ்யத்தை ஆள போற பரதன் ஒரு தர்மாத்மா, தர்மத்தை அனுஷ்டிப்பதில் ரொம்ப பிரியமுள்ளவன், எல்லோர்கிட்டையும் பிரியமாக இருக்கக்கூடியவன். தங்களிடத்துல அவனுக்கு விசேஷ பக்தி உண்டோ? உங்களுக்கு அவன் சிசுருஷை செய்வான். நான் காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மகாராஜா என்னை விட்டு பிரிஞ்சதால ஏற்படக்கூடிய அந்த துக்கத்தால கொஞ்சம் கூட வருத்தம் அடையாமல் நீங்கள் தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவரோ வயசானவர். இந்த கொடிய சோகத்தால அவர் இறந்து விடாமல் ஜாக்கிரதையாக தாங்கள் நடந்துக்கணும். ஸ்திரீகள் விரதங்களையும் உபவாசங்களையும் அனுஷ்டித்து மகா புண்ணியங்களை சம்பாதித்தாலும் புருஷனுக்கு சிசுருஷை செய்யாவிட்டால் பாபிகளினுடைய கதியைத்தான் அவர்கள் அடைவார்கள். தேவ பூஜைகளை செய்யாவிட்டாலும் பெரியோர்களை நமஸ்காரிக்காமல் போனாலும் விரதங்களை அனுஷ்டிக்காமல் இருந்தாலும் கூட கணவனுக்கு சிசுருஷை செய்து வந்தால் அவர்களுக்கு உத்தம லோகங்கள் கிடைக்கும். ஸ்திரீகள் தங்களுடைய கணவன்களுக்கு சிசுருஷை செய்வதுதான் மேலான தர்மம் அப்படின்னு ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் உபதேசிப்பதற்கு இதே காரணம். முன்னோர்கள்லாம் இப்படித்தான் இருந்தா புத்தியை செலுத்த வேண்டிய வேறு விஷயம் இல்லாமல் தாங்கள் சும்மாக இருந்தா துக்கம்தான் ஜாஸ்தி ஆகும். ஐடியல் மைண்ட் இஸ் ஏ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம். சும்மா இருந்தா வேண்டாததெல்லாம் புத்தி யோசிச்சுட்டு இருக்கும். அதனால பிராமண சேஷ்டர்களை வச்சுண்டு நான் க்ஷேமமா போயிட்டு வரத்துக்காக சாந்தி ஹோமம், புஷ்டி ஹோமம், இன்னும் பல மங்கள காரியங்கள் எல்லாம் பண்ணுங்கோ. சந்தனம், தாம்பூலம்,
புஷ்பம் ஆகியவைகளால் தேவதைகளையும் பிராமணர்களையும் ஆராதனை பண்ணுங்கோ. ஸ்நானம், ஜபம், உபவாசம் முதலிய நியமங்களை எல்லாம் அனுஷ்டிச்செண்டு மது மாம்சங்களை விலக்கி சுத்தமான அன்னத்தை புசித்துக் கொண்டு தங்களுடைய நாதனுக்கு பணிவிடை செய்வதில கவனத்தை செலுத்துங்கோ. நான் திரும்பி வரும் காலத்தை எதிர்பார்த்துட்டே இருங்கோ. இப்படி பண்ணினா தர்மாத்மாக்கள்ல சிரேஷ்டரான எங்க அப்பா உயிரோடு இருக்கிறதையும் நான் இங்கே திரும்பி வர்றதையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் செய்தவர் ஆவீர் அப்படின்னு சொல்லி ராமன் கௌசல்யை அவளுடைய மனசை தேத்தனர். புத்திரனை விட்டு பிரியணுமே அப்படிங்கிற துக்கத்தால கண்கள்ல நீர் பெருக கௌசல்யை காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற புத்தி உனக்கு ரொம்ப உறுதியா இருக்கு. அதனால என்னால அத மாத்த முடியல. காலத்தோட பலத்தை யாரால ஜெயிக்க முடியும்? அப்பா குழந்தை, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. உனக்கு எப்பொழுதும் க்ஷேமம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். நீ திரும்பி வந்தாலொழிய என்னுடைய துக்கம் போகாது. உன் அப்பாவினுடைய வார்த்தையை நிறைவேற்றி உன் இஷ்டத்தையும் பூர்த்தி செய்து மகா கீர்த்தி அடைந்து நீ திரும்பி வந்த பிறகே நான் சுகத்தை அனுபவிப்பேன். என் வார்த்தைகளை தள்ளிவிட்டு விட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருக்கும்படி உன்னை புடிச்சு தள்ளும் விதியினுடைய பலத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? நீ க்ஷேமமா போயிட்டு வா. சீக்கிரத்துல திரும்பி வந்து என்னோட மனசை சந்தோஷப்படுத்து. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய என் மனசு இடந்தர மாட்டேங்கிறதே. நீ காட்டிலேந்து மான் தோல், மர உரி, ஜடை இவைகளோடு திரும்பி வரும் காலம் இந்த நிமிஷமாகவே இருக்கப்படாதா அப்படின்னு சொல்லி 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 அவ வருத்தப்படுறா. மனச ஒரு மாதிரியாக தேர்த்துண்டு வேற வழி இல்லையே, ராமன் காட்டுக்கு போக தீர்மானித்து விட்டான் அப்படின்னு நன்னா தெரிஞ்சுண்டு பிரீத்தியோடு அவனுடைய க்ஷேமத்தை உத்தேசம் பண்ணி செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறா. இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் 25வது சாப்டர்ல என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.